நாய்கள்னா கடிக்க தாங்க செய்யும். அதற்கு 5 அறிவு தான் இருக்கு. அதுக்கு பேசத் தெரியாது. அப்போ கடிச்சுதான், கொலைச்சுதான் தன்னுடைய கவலையை, தன்னுடைய ஆதங்கத்தை நாய்கள் வெளிப்படுத்தும் அப்படின்னு, இன்னைக்கு நாய் ஆதரவாளர்கள் எல்லாம் நாய்களுக்காக வீதியில வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க. இந்த நாய்கள் கடித்து ரேபீஸ் வந்து இந்தியால இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 54 பேர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்கள வீதியில ரவுண்டு கட்டி கடிச்சு கொதறுது இந்த மிருகங்கள். அப்பல்லாம் வீதிக்கு வந்து ஏன் இவங்க போராடல? உங்க வீட்ல உட்கார்ந்துகிட்டு, ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு, தினமும் 4 நாய்க்கு 4 பாக்கெட் பிஸ்கட்ட வாங்கி போடுறதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சா? உங்க வீட்டு பிள்ளைங்க கேட்டட் கம்யூனிட்டில வாழ்றாங்க. அழகா காம்பவுண்டுக்குள்ள வந்து வேன் ஏத்திக்கிட்டு போகுது ஸ்கூலுக்கு. அதே மாதிரி நேரா கொண்டு வந்து வேன காம்பவுண்டுக்குள்ளேயே இறக்கி விட்டுட்டு போகுது. வெளியில போணும்னா டூ வீலர்லயோ, கார்லயோ கூட்டிட்டு போறீங்க. இங்கே பாதிக்கப்படக்கூடியது ஏழை, எளிய மக்கள் வீட்டு குழந்தைகள். ஸ்கூலுக்கு நடந்து போகக்கூடிய குழந்தைங்கள ரவுண்டு கட்டி கடிச்சு கொதறுது. ரோட்ல எவனும் சேஃப்டியா நடக்க முடியல. இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இதற்கெல்லாம் இவங்க ஏன் பொங்க மாட்டேங்கிறாங்க? சரி இவ்வளவு தூரம் நாய்களுக்காக வீதியில வந்து போராடக்கூடியவர்கள், பெண்களுக்கு எதிராக தினம் தினம் எத்தனை வன்கொடுமைகள் நாடு முழுவதும் நடக்குது. அப்பல்லாம் எங்க போச்சு உங்க கரிசனம்? அப்பல்லாம் ஏன் வந்து போராட மாட்டேங்கிறீங்க? பட்டாதான் வலி தெரியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி நாய் கடிச்சாதான் அதோடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறது புரியும். ரேபீஸ்ங்கிற நோய் வந்தா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இட் இஸ் லீத்தல், இட் இஸ் டெர்மினல் அப்படிங்கிறத என்னைக்கு இந்த முட்டாள் கூட்டம் புரிஞ்சுக்க போகுது? நாய வெறுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எனக்கும் நாய்கள் பிடிக்கும். எனக்கும் விலங்குகள் மீது ஆசை உண்டு, பாசம் உண்டு, கரிசனம் உண்டு. ஆனா அந்த விலங்கு முக்கியமா? இல்ல மனுஷன் உயிர் முக்கியமா? அப்படின்னு கேட்டா, நான் மனுஷன் உயிர் பக்கம் தான் நிப்பேன். அதுதான் பகுத்தறிவு. யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது புரியும்.